பார்த்தார் வேல்முருகன். வேல்முருகனோ கைலாசம் தான் கடந்து சூரபத்மனை வதம் செய்வதற்காக வீரபாகு என்பவரை கூடவே அழைச்சுக்கிட்டு வர. கண்டிப்பா வேணும்ல கம்பெனிக்கு. அவர் எதுக்கு? என்ன காரணம்? அவங்கிட்ட போய் தூது சொல்றதுக்கு. தூது சொல்வதற்கு. ஆமா, தூதுலாம் சொல்லணுமா? இந்த மாதிரி முருக வாரான், ஒதுங்கி நில்லு. ஒதுங்கி நில்லு சொல்றதுக்கு ஒரு ஆளு தேவைப்படுதப்போ அப்படின்னு சொல்லித்தான் வீரபாகு எங்க போனாலும் ஒத்தையில போக கூடாது. எங்க போனாலும் ஒத்தையில போக கூடாது. எங்க வெளிய போனாலும் சரி துணைக்காது. நம்ம ஐயப்பன் மாதிரி ஒரு ஆளா வெளிய போனாலே ஐயப்பன் மாமா கூட்டி போயிருவேன். வெளிய எங்க போனாலும் ஐயப்பன் மாமா கூட்டி போயிருவேன். அதே போல கூட்டி போயிடுறேன். சரி, ஏன்னா பாதுகாப்புக்கு ஆளு வேணும்ல ஐயா. கண்டிப்பா ஒத்தையில போக கூடாது. இல்ல நான் வரல, உனக்கு இப்படி வெளியே வரலன்னா நான் பழம் எழுதி தருவேன். நாட்டு பழம். சரி, அது வந்துடும். சரி, அப்ப பார்த்து அப்ப அந்த வீரபாகு என்பவரை கூடவே அழைச்சிட்டு வாரார் வேல்முருகன். சரி, வீரபாகு நான் வந்திருக்கேன்னு போய் சூரபத்மன் கிட்ட சொல்லிப்பாரு. ஆகட்டும். அவன் கேட்கலையா? உங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும் முருகா. முடிச்சிருவோம். நம்ம சொல்லி கேட்டு பாப்போம். சரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா நல்ல பிள்ளைக்கு ஒரு திருப்பி சொல்லி ஆகணும். ஒரு திருப்பி சொல்லி பாப்போமே. முத திருப்பி எடுத்த உடனே கத்தியும் சண்டையமா நிக்க கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லி வீரபாகு முத சொல்லுல கேட்டுச்சுன்னு சொன்னா மாடு உள்ள போய் நல்லபடியா அமையும். ஆமா, இல்லன்னா அங்கங்க தடுப்பா இருக்கும். கண்டிப்பா. சரி, அப்ப வீரபாகும் அது போல சூரபத்மன் கிட்ட போய் சொல்லுறாரு. ஏ அப்பா சூரபத்மா, ஐயா இந்த அசுரர்கள் எல்லாம் சிறையில பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கியே, சரி அவங்கள விட போறியா? விட முடியுமா? முடியாதா? இல்லன்னு சொன்னா அப்ப முருகன் இருக்கிறா, உன்னை வதம் செய்து விடுவான். சரி, அப்ப சூரபத்மா அவனுக்கும் அடங்கல. அம்மம்மா, யாரு வந்தாலும் பாத்துக்கிடலாம். யார் இந்த உலகத்துல என்னோட பெரியவன் இந்த உலகத்துல இருக்கானா? என்ன கிடையாதுப்பா. யாரனாலும் கூட்டுவா. என்ன அரக்க குணம் பிடிச்சவன். நீனாலும் வந்து பாரு, உனக்கு அப்பனாலும் வந்து பாக்கட்டுங்க. சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டான்லவா? கேட்கல. அப்ப வீரபாகு பார்த்து இவனை சொன்னா முடியாது, முடியவே முடியாது என்று சொல்லி வேல்முருகன் கிட்ட போய் சொல்லுகிறாரு. சரி, ஐயா வேல்முருகா, முருகா ஞான பண்ணிதா சொல்லுதா. சூரபத்மன் கிட்ட சொல்லித்தான் பார்த்தேன். சரி, அவன் கேட்ட பாடு தெரியல. கிடையவே கிடையாது என்று சொன்ன போது பார்த்தார் அந்த வேல்முருகனும் அந்த நல்ல வேளையில சூரபத்மனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, சங்காரம் செய்யணும் என்று சொல்லி வேலை கையில் எடுத்து வேலை நல்ல கையில ஒரே குத்து. அப்போ மாண்டு நல்ல மடிந்தானே பாவி மரண லோகம் அது சேர்ந்தானே. சூரபத்மனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கையில என்ன வச்சிருக்காரு? வேலு. அந்த வேல் எடுத்து ஒரே குத்து, அரை உயிரும் சரி குறை உயிருமா கிடக்காரு. குறை உயிருமா கிடக்கும். சூரபத்மன் அப்படியே ஐயா ஐயா கும்பிட்டுட்டாங்க. ஐயா வேற வழி இல்ல. ஐயா என்றவனுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. கிடையவே கிடையாது. ஐயா என்ன எனக்கு இறப்பெல்லாம் வேண்டாம். வேண்டவே வேண்டாம். சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனமாக அமர்த்தி கொள்ளுங்கள். என்ன வாகனமாக அமர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி சூரபத்மநாதன் சொல்லும் பொழுது அப்ப அந்த சூரபத்மனை மயில் வாகனமாக ஆக்கி அப்போ புள்ளி மயில் மீதிலேறி மால்மருகன் வாராரே. புள்ளி மயில் மீதிலேறி மால்மருகன் வாராரே. அந்த சூரபத்மனைத்தான் சரி என் வேல்முருகன் மயில் வாகனமா நினைச்சா மயில் எந்த காட்டுல பிடிச்சதுன்னு இப்பதான் தெரியுது. அந்த சூரபத்மன் தான் மயிலா இருக்கா. காட்டுல எல்லாம் பிடிக்கல. சரி, அவரை கொல்லும் போது அரை உயிருமா இருந்து சொல்லுதாரு. என்ன சொல்லுகிறாரு? ஐயா வேல்முருகா, உனக்கு தகுந்த வாகனமா என்ன ஆக்கிக்கோ. எந்த வாகனம் வேணுமோ அந்த வாகனமா ஆக்கிக்கோ, ஆனா என்ன மட்டும் கொன்றாதையா அப்படின்னு சொல்ல போய்தான் உன் கூட நீரோடி காலம் வாழணும். ஆமா, சரி, கூடவே இருக்காரப்போ எங்க போனாலும் ஐயா இல்லாம இருக்க மாட்டாங்க. மயில தான் வருவாரு. மயில் இல்லாம முருகன் போட்டா எங்கேயுமே இருக்காது. ஆமா, முருகன் எங்கும் இருக்க முடியாது. அப்போ மயில் வாகனமாக அமர்த்தி கொண்டு சரி பாதியை சேவல் கொடியாகவும் ஆக்கி கொண்டு அப்போ முருகன் யார்கிட்ட வாராரு? வருகிறார். கொன்னா என்ன கிடைக்கும்? தெய்வான கடப்பா. நீ வேற அப்பப்ப தெய்வானை ஞாபகப்படுத்து. பொண்ண சொன்ன உடனே வாயெல்லாம் பல்லாகுதே. யாத்தா முருகர் வீட்டை மத்த என்ன சொல்லாத. அவருக்கு மட்டுமா? அவருக்கு அப்புறம் பொசசிவ் ஆக போகுது. இந்த உடுக்காருக்கெல்லாம் மணிபாசி போல போகுது வாய்.
பெண்ணுன்னு சொன்ன பெண்ணுன்னு சொன்னா 20க்கு ஆசை 60க்கு ஆசை என்ன செய்ய எல்லாரும் ஆச்சு நான் மட்டும்தான் அத சொல்லு சரி அப்ப பார்த்து ஆமையோ தேவேந்திரன் கிட்ட வாராரு வேல்முருகன் சரி ஏ அப்பா தேவேந்திரா ஏ ஐயா தேவேந்திரா சூரனை நீங்க சொன்ன மாதிரி நல்ல முறையில கொண்டுட்டு வந்துட்டேன் ஆமா நீ சொன்ன சொல்படிக்கு ஏங்க வாகனமா அமர்த்தி வந்திருக்கேன் சங்காரம் செய்து அவனை எனக்கு கீழ்ப்படிந்த வாகனமாக அமர்த்தி வந்திருக்கேன் சரி நாம் சம்ஹாரம் செய்தேன்னு சொன்னா எனக்கு தெய்வான வேணும்ல கண்டிப்பா வேணும்ல ஐயா ஆமா வேலை செஞ்சாச்சு கூலி வேணும் இந்த கையில கண்டிப்பா கூலிய வச்சே ஆகணும் சரிப்பா இல்லனா சாவு விட்டுட்டு நீ கேட்டபடிக்கு தெய்வானையே தாரேன் சரி அப்படி என்று சொல்லி இப்ப தாரேன் அப்படி சொல்லி அலட்சியமா சொல்லுத தாரேன்ப்பா. உனக்கு போவதா முருகா மிச்சம்னு ஏத்தி சொல்லு உனக்கு போகத்தான் முருகா மிச்சம் அப்படிதான் வாழ்வு இருக்கும் எனக்கு ஆமா சரி அப்ப வேல் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்றோ திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளும் பார்த்தாரே பார்த்தேன் தினம் குறித்து நல்ல நாளும் பார்த்தாரையா அப்போ திருமணம் தான் முடிக்க வேணும் திருமணம் தான் முடிக்க வேணும் முடிக்க வேணும் முடிக்க வேணும் முடிக்க வேணும் நாம திருப்போட்டி பார்க்க வேணும் திருப்போட்டி பார்க்க வேண்டும் திருமணம் தான் முடிக்க வேணும் திருமணம் தான் முடிக்க வேண்டும் முடிக்க வேணும் திருப்பூட்டி பார்க்க வேணும் திருப்பூட்டி பார்க்க வேணும் அப்போ திருமணம் முடிக்கணும் திருப்போட்டி பார்க்க வேண்டும் என்று திருமணம் முடிக்க வேண்டும் திருப்பூட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் பார்த்து நல்ல நாள் பார்த்து என் அப்பனாகப்பட்ட வேல்முருகனுக்கும் வேல்முருகனுக்கும் தெய்வானை என்பவளுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆமா எப்படி திருமணம் முடித்தார் தெரியுமா எப்படி அம்மா திருமணம் முடிக்கிறார்கள் அரகரா என்று சொல்லி அணிவித்தாரே மாங்கல்யம் அரகரா என்று சொல்லி அணிவித்தாரே மாங்கல்யம் சிவ சிவா என்று சொல்லி கட்டினாரே மாங்கல்யம் சிவ சிவா என்று சொல்லி கட்டினாரே மாங்கல்யம் மாங்கல்யம் தந்தோனானே மனம் முடித்தார் இருவர்களும் மாங்கல்யம் தந்துனானே மனமுடித்த முருக பெருமாள் அரணை நல்ல அரணை நல்ல அரணை என்று அணிவித்தாரே மாங்கல்யம் மாங்கல்யம் அவர் அணிவித்தாரே மாங்கல்யம் என்று அரணை என்று அணிவித்தாரே மாங்கல்யம் மாங்கல்யம் அப்ப அரணை அரணை என்று சொல்லி அணிவித்தார் மாங்கல்யம் 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 தந்துனானே நமதீபம் போதிபோ சம்போ பாசுவ சிவ சிவா என்று சொல்லி அழகுடனே மாங்கல்யத்தை தெய்வான கழுத்துல பக்காவா இருக்கு ஜோடி பொருத்தம் கட்டியாச்சா அழகா இருக்கு. ஜோடினா ஜோடி இப்பேற்பட்ட ஜோடி இந்த உலகத்திலே கிடையாது முருகனுக்கும் தெய்வானைக்கும் அப்பேற்பட்ட பொருத்தம் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குதா என்று அழகுடனே அரகரா என்று சொல்லி சரி திருமணம் முடித்து விட்டு திருமணம் முடித்து விட்டு என் அப்பனாகப்பட்ட வேல்முருகன் தெய்வானையோடு ஆமா கணவனும் மனைவியுமாக அடேங்கப்பா ஆதிவள்ளி கைலாசத்துல போய் அமர்ந்தாச்சு சரி யாரு அப்போ பகவானுக்கு மருமவா கிடைச்சாச்சு மருமவா தெய்வான சரி ரைட்டு சரி ஒரு மாவா கிடைச்சிட்டா மருமவா கிடைச்சிட்டா சரி இன்னொரு மருமவா கண்டிப்பா வரணும் இனிமேதான் கிடைக்கும் அவ இல்லன்னா பிறகு சண்டை வந்து போகும் தான் ஆமா. அவளையும் கூட்டு கட்டி டக்குன்னு சரி கண்டிப்பா. அப்போ தெய்வானையோடு வேல்முருகன் ஆதிவள்ளி கைலாசத்தில் இருக்க கைலாயத்திலே கொலுவிருக்க அந்த திருப்பார்கடல் தன்னதில ஆமையோ திருப்பார்கடல் யார் இருக்கான்னு சொன்னேன் என் பெருமாள் மாயவனும் அவ வீட்டம்மா லட்சுமியுடன் கொலுவிருக்கிறான் கீழே ஏட்டாட்டு கேட்கலான்னு பார்த்தேன் கீழே யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க இருக்காலும் வீட்டுக்கு பத்தி விட்டுருவாங்க இவ கேள்வி கேட்டுட்டே இருப்பா வீட்டுக்கு பேரும் அப்படின்னு நினைச்சு பேருக்கு போறேன் யாருக்குமே பாதி டிக்கெட் போயிடுச்சு சரி இப்போ இருக்கவங்கள வச்சு கேட்கட்டும் தூக்கம் வருதுலத்தா இவ்வளவு நேரம் அந்த அக்கா ஆடுனதை பார்க்கவே முடியல உனக்கு என்ன மேலுக்கு கொடைய பிடிச்சி எங்க அக்கா ஆட்டத்தை கட்டியும் நான் இப்போ வருத்தப்படுறதா நானும் ஒரு 6 மணிக்கு அந்த கூட்டத்துல வந்து உட்காந்துருக்கணும் ஆமா லாஸ்ட் வரப்ப அந்த கொடை டான்ஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடிஞ்சது ஆமா அதுக்கு பாட்டை கட்டியலும் ஆ. அவ்வளவு அண்ணன் நடந்து ஆமா ஆகாசம் கையே வீசி அண்ணன் நடந்து ஆச்சார